விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். சென்னையில் நடைபெறும் பாடகி ஸ்ரேயா கோஷல் இசை நிகழ்ச்சி. செய்தியாளர் சந்திப்பில் பாடல் பாடி அசத்திய ஸ்ரேயா கோஷல். சாம்பியன்ஸ் கோப்பையில் வங்கதேசத்துக்கு எதிராக இன்று களமிறங்கும் இந்திய அணி வெற்றியுடன் தொடரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஏ குரூப்பில் இடம் பிடித்துள்ள இந்தியா வங்கதேசம் அணிகள் இன்று மோத உள்ளன. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா சதமும் விராட் கோலி அரை சதம் விளாசியும் நம்பிக்கை அளித்தனர். சும்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் உள்ளது அணிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. பந்து வீச்சில் பும்ரா இல்லாதது பின்னடைவாக கருதப்பட்டாலும் ஷமியின் வருகையும் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவின் சுழல் பந்து வீச்சும் அணிக்கு பலமாக உள்ளது. அதே நேரத்தில் நஜ்முல் ஷாண்டோ தலைமையிலான வங்கதேச அணி பேட்டிங்கில் சௌமியா சர்கார், முஷ்பிகுர் ரஹீம், மஹமதுல்லாவையும், பந்துவீச்சில் முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது ஆகியோரையும் பெரிதும் நம்பியுள்ளது. போட்டி நடைபெறும் துபாய் மைதானத்தில் பந்து நன்றாக திரும்பும் என்பதால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இங்கு பெரிய ஸ்கோரை குவிக்க முடியாது என்றாலும் இரண்டாவது பேட் செய்யும் அணிக்கே சாதகம் என்பதால் டாஸ் முக்கிய பங்காற்ற உள்ளது. இந்தியா வங்கதேச அணிகள் இதுவரை 41 ஒருநாள் போட்டிகளில் மோதியுள்ள நிலையில் இதில் இந்தியா 32 போட்டிகளில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. 144 வருடங்களுக்கு ஒரு